ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு போன 2 பார்ட் பார்த்து தான் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தேனியில் இருக்கிற சோத்துப்பாறை டேம், அதுக்கப்புறம் மேகமலை போயிருந்தோம். அது இல்லாமல் மேகமலையில் கீழே இருந்துருப்போம். ஆக்சுவலி நான் என்னாச்சுன்னா, நான் போன இதில் ப்ராப்பராக சொல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலி மேகமலையில் கீழே விழுந்தபோது எனக்கு நான் ரொம்ப தூரம் போகணுங்கிறனால GoPro ஆன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் என்னால் நான் விழுகும்போது கேமரா ஆஃபில் இருந்துச்சு. விழுந்த அப்புறம் தான் கேமரா ஆன் பண்ணேன். அதனால் உங்களுக்கு அந்த ப்ராப்பராக என்ன நடந்துச்சுன்னு காட்ட முடியல. பட் நான் போன பாட்டில் சொல்லிவிட்டு என்ன நடந்துச்சுன்னு. பட் அது தெரியாமல் நடந்தது தான். இப்போது ஆனாலும் பரவாயில்லன்னு மதுரை போயிட்டுருக்கோம். மதுரைக்கு அப்புறம் தான் என்ன பிளான் பண்ணுறது, தனுஷ்கோடி ரைடு இருக்குது சொல்லிட்டு நான் அவசரப்பட்டு. ஸோ அடுத்த நேராக நம்ம ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போகிறோம். இப்போது அங்கே போகிறோமான்னு தெரியல, பட் மதுரை போகிறோம். இப்போ நேராக வைகை டேம். ஸோ உங்களுக்கு வைகை டேம் கிட்ட போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மஸ்ட்டு. ஸோ தென் இங்கேன்னு இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், வைகை டேம். ஸோ வைகை டேம் தான் போகிறோம். எனக்கு வைகை டேம் பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரேண்டமாக ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். சரி சொல்லிடுறேன். வைகை டேம் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வைகை டேமுக்கு லெஃப்ட் சைடு இது வழி நேராக போனால் மதுரை. எனக்கு தெரிஞ்சு மதுரைக்கு கூகுள் மேப்பில் பார்த்த வரைக்கும் எக்ஸாக்டாக 68 கிலோமீட்டர் வைகை டேம்லன்னு ஏற்கனவே கூகுள் மேப் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக 68 கிலோமீட்டரு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் மாதிரி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நேராக இப்போ வைகை டேம் கிட்டே போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வைகை டேம் மேலே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விட்டாங்கன்னா மேலே வியூ பாயிண்ட்டும் காட்டுறேன். ஸோ வாங்க போவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம வைகை டேம் கிட்ட வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்த தண்ணி இருக்கிற இடம் லெஃப்ட் சைடில் அந்த டேமோட இது. இன்னும் போக தான் அந்த என்ட்ரன்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வைகை டேம் பற்றி. வைகை டேம் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது மதுரைக்கும் தேனிக்கும் அந்த வாட்டர் சப்ளை அதெல்லாம் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிப்பாட்டி பார்க்கலாம். சரி வேணாம், நம்ம உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் டேமு ஜனவரி 29, 1959 டேம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேமோட லென்த் பார்த்திங்கன்னா 11,680 ஃபீட். ஹைட் பார்த்திங்கன்னா 111 ஃபீட்டு. நான் சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் வேணால் கூகுளில் பார்க்கலாம். ஏன்னா நான் கூகுளில் பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அடுத்து டேம் கிட்டே போயிட்டு அங்கே போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தென் அட் லாஸ்ட் ஒரு வழியாக டேம் கிட்டே வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள், அதுதான் டேமோட என்ட்ரன்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா ஒரு பார்க்கிங் தேடிட்டு இருக்கேன் பைக்கை நிழலில் நிப்பாட்டுறதுக்கு. தங்கத்தை எனக்கு வெயிலில் நிப்பாட்ட மனசு இல்லை. ஸோ நிழலில் நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நிழல் இருக்குது, இந்த பைக் பக்கத்தில் போட்டுரும். ஸோ உள்ளே போயிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வைகை டேம் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. உங்களுக்கு அந்த மேலே வியூ டேமுக்கு மேலே போய் காமிச்சிருந்தேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக மதுரைக்கு 68 கிலோமீட்டர்ஸ். சரியான வெயிலுங்க, ஃபுல்லி எக்ஸாஸ்டட். நான் அந்த டேமுக்கு மேலே ஏறி வரதுக்குள்ளேயே எனக்கு முடியாமல் போயிடுச்சு.
நேராக இங்கேன்னு 68 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டுறோம். நேராக ரூமுக்கு போகிறோம். ரூம்லன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து இன்னொரு வந்து அது இடம் கிடையாது, அது ஒரு சாப்பிட்ற இடம்னு சொல்லலாம், ஜூஸ் குடிக்கிற இடம்னு சொல்லலாம் மதுரையில். ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம். இப்போ நேராக மதுரை ரூம் கிட்டே போயிட்டு வ்ளாக் பண்ணுவோம். தென் ஒரு வழியாக மதுரை வந்தாச்சு. ஸோ மதுரை சென்டர் தாண்டி வந்தாச்சு. அவுட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லலாம் இந்த இடம். இப்போ எங்கே ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ ரூமுக்கு போயிட்டு எங்கே போகிறேன்னா, சரி சொல்லிடுவோம் எங்கே போகிறேன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். அதுக்கப்புறம் அது இன்னும் அந்த கோவிலுக்கு போய் முடிஞ்சப்பறம் சொல்கிறேன் அடுத்து எங்கே போகிறோன்னு சாப்பிட. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ ரூம் இருக்குது, நேராக போகணுன்னு நினைக்கிறேன். எஸ், நேராக தான் போகணும். என்னோடய கூகுள் மேப் வண்டி இல்லை, என் கூகுள் மேப் பின்னாடி உட்காந்துருக்கிறது தான். அவர் தான் ரூட்டை பார்த்து சொல்லணும், ஏன்னா மொபைல் ஹோல்டர் இல்லை. ஸோ இந்த வழி தான். நம்ம கோயம்புத்தூர் மாதிரி நல்ல ரோடு இல்லைங்க. ஸோ பட் ஐ லவ் மதுரை டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. தென் இங்கேன்னு ஒரு 100 மீட்டர்ஸ் தான் ரூம். ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் விஜய்ன்னு நினைக்கிறேன். எஸ், ஹோட்டல் விஜய். வழி விடுங்கள் போடுக்காரரே. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மதுரையிலும் இதே தான். சிலது ஒன் வே கிடையாது. எனக்கு கோவில் கூட எங்கே இருக்குன்னு தெரியாது. கோவிலுக்கும் கூகுள் மேப் தான் போடணும். அது இல்லாமல் இங்கே நிறையா கோவில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் நிறையா இருக்குது. ஸோ ரிவீல் பண்ணணும், திருப்பரங்குன்றம் போகிறோன்னு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போவோம். இந்த ஜங்ஷன் லெஃப்ட் சைட் போட்டிருக்கேன். ஆனால் சரியான வெயிலுங்க, சரியான வெயில். தயவு செஞ்சு யாரும் இந்த வெயில் கிளைமேட்டோ இந்த சம்மர் சீசன்லாம் வராதிங்க. வந்தால் இந்த ஈவினிங் டைமு இல்லைன்னா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டல்லன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ரூம் என்ன ஏது எப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறமே சொல்கிறேன். ஸோ ரூம் ரெண்ட் வந்து உங்களுக்கு பெர் டே 990 தான். ரூம் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி இந்த vlog முடிக்கும் போது நைட் உங்களுக்கு காட்டுறேன். ரூம் எப்படி இருக்குது, அதுக்கு 1000 rupees ஒர்த் தான், நீங்களே பாருங்கள். தென் இப்போது எங்கே போகிறோன்னா, நான் சொன்னேன்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் போகிறோம். எனக்கு ரூட்டு தெரியாத, ஒரு குத்துமதிப்பாக கேட்டு தான் போகணும். தென் பார்ப்போம். ஆக்சுவலி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 4 அந்த பெரிய இது இருக்குது, கோபுரங்கள். பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் இப்போ நான் கோவிலுக்கு வந்து தனியாக தான் போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நாங்கள் கீழே விழுந்தனால அவனுக்கு கை வலிக்குது, நான் வரலடா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொன்னான். நம்மளுக்கு இதுவடி ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கோவில் எப்போ இருக்குது என்னதுன்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நேராக கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மீனாட்சி அம்மன் கோவில் வந்து மீனாட்சிங்கிற அந்த கடவுளுக்கும் அண்ட் சுந்தரேஸ்வரர், அந்த லார்ட் சிவான் கூட சொல்லுவாங்க, அவருக்காக டெடிகேட் பண்ண கோவில் இது. ஒன் ஆஃப் த பழமையான கோவில், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டினது கிங் குலசேகர பாண்டியன். அவர் அந்த ராஜா தான் கட்டியிருக்காரு. ஸோ கையில் வேறு சரியான அடி, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பேண்ட் பாருங்கள், சரியான மண். அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து 1190 to 1216 CE அந்த வருஷத்தில் கட்டப்பட்ட கோவில். தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ரொம்ப பழமையான கோவில். ஸோ நான் கோவில் பார்த்ததில்ல, பார்ப்போம் கோவில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. தென் அட்லாஸ்ட் ஒரு வழியாக கோவில் வந்தாச்சு. ஸோ அதுதான் கோவில். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இது ஆக்சுவலி இது ஒன் ஆஃப் த கோபுரம். இந்த மாதிரி அந்த 4 side 4 இருக்குது. நான் ஆக்சுவலி இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு கோவில் எப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி கேமராவோ ஃபோனோ உள்ளே அலௌட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு கோவில் உள்ளெல்லாம் சுற்றி காட்ட முடியாது. கோவில் உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு நான் வேணால் உங்களுக்கு சொல்ல முடியும். போங்க. ஸோ கோவிலுக்கு வண்டி இங்கே ஓரமாக நிப்பாட்டிட்டு கோவில் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குமா கோபுரம் பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே போயிட்டு உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஓகே ப்ரோ. Okay bro, bye bye. Bye bro. Have a safe journey. Good night.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கோவில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி தெப்பக்குளம் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கல் அதெல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. மிச்சப்படி கோவில் சூப்பராக இருந்துச்சு. சாமி வேறு லெவல், கண் அப்படி பறிக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. பட் நான் ஒரு 2.5 hours வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு மன நிம்மதி, பீஸ்ஃபுல்னஸ் கிடச்சிது கோவில் போனோன்னு. அப்புறம் இப்போ நேராக எங்கே போகிறோன்னா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க தெரிஞ்சிருக்கும். அதை எனக்கு ஆக்சுவலி தெரியாதவங்க. ஸோ இங்கே கோவிலுக்குள்ளே தான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நல்லா ஜென்யூனாக இருக்காங்க, சூப்பர். நான் சேம் ஹேஷ்யூஸாக சொல்கிற மாதிரி புது இடத்துக்கு போய் புது ஆட்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அது நல்லா இருந்துச்சு ஃபீல். ஸோ இப்போ நேராக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நேராக ஜிகிருதண்டா குடிக்க போகிறோம். மதுரைக்கு வந்துட்டு ஜிகிருதண்டா குடிக்கப்படலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டாவது பார்த்து, ஸோ அதுக்கப்புறம் அந்த கடை பேர் வந்து ஃபேமஸ் ஜிகிருதண்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் மதுரையில் ஃபேமஸ்ஸு. ஸோ நேராக அந்த கடைக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டை வர கூப்பிட்டுட்டு போகணும், மறந்துட்டேன். ஸோ நேராக அங்கே போய்ட்டு உங்களுக்கு வாக் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ஃபேமஸ் ஜிகிருதண்டா. ஸோ அந்த கடைக்கு தான் போகிறோம். ஸோ ரூம்லேருந்து கிளம்பி ஃப்ரெண்டை கூப்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கடையோட பேரே ஃபேமஸ் ஜிகிருதண்டா தான். ஸோ அங்கே போய் ஒரு சில்லுன்னு ஜிகிருதண்டா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். எல்லோரும் சர்ரு புருன்னு போகிறாங்களே. தென் அதுக்கு பக்கத்துலேயே ஃபேமஸ் பிரியாணின்னு ஒன்று கடை இருக்குது. அங்கே பிரியாணி வாங்கலாமான்னு பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். இதோ இந்த கடை தான் ஃபேமஸ் ஜிகிருதண்டா. ஸோ உள்ளே போயிட்டு குடிச்சிட்டு அப்புறம் பேசுவோம். தென் அப்புறம் பார்த்திங்கன்னா தலைவர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு இருக்காரு, நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் ஜிகிருதண்டா குடிச்சாச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் மதுரைக்கு வந்தால் கண்டிப்பாக ஜிகிருதண்டா குடிங்க. நான் ஜிகிருதண்டா ப்ரொமோட் பண்ணல, ஆக்சுவலி சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. நான் குடித்தது நார்மல் ஜிகிருதண்டா. ஸ்பெஷல் ஜிகிருதண்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பட் ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பு கிடையாது. ஸோ இதோட இந்த பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பார்ட்லேயே சொல்லிட்டு அந்த எங்கெங்கே போகிறோன்னு நம்மளுக்கு எப்படி அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நான் அடுத்த பார்ட்லேயே சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.